சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. சண்முகம் அவர் கோவப்பட்டு பேசக்கூடாது சரியா? அவரும் வந்து நல்ல காரியம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி முதல்ல தன்மையாக தான் கேட்கணும்னு சொல்லி ஸ்கூல் ஓனரை பார்க்கலான்னு சொல்லி சண்முகமும் பரணியும் அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. நான் எதுவும் அவரை பற்றி வம்பு தும்பாலாம் பேச மாட்டேன். சண்டை சச்சரவுன்னு போக மாட்டேன். அவர் எதுவும் என்ன உசுபேத்துற மாதிரி பேசினாருன்னு வச்சுக்கிங்க, வர சண்டையை நான் விட மாட்டேன். வாடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவரும் பொது சேவை தான் செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஓனரோட வீட்டுக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் பரணியும் என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்க நல்லாவே தெரியும். என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. என்ன சார்பால் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். சில பேரோட சதி வேலையில் சிக்கிட்டாங்க. என் தங்கச்சி எதனால் வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு கேட்டால் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரத்னா ரொம்ப திறமையான கெட்டிக்கார ஒரு பொண்ணு தான். அவங்க எங்கள் ஸ்கூலில் இல்லாது எங்களுக்கு தான் வந்து கஷ்டம். மற்றபடி என்ன மன்னிச்சிருங்க. யார் மிரட்டினது? முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியமா? எப்படி வந்து கணக்கச்சிதமாக சொல்லிட்டீங்க? அவங்க 2 பேரும் தான் செஞ்சாங்க. எனக்கோ வயசாகி போச்சு. என்னால் அவங்க 2 பேரும் எதிர்த்து நிற்கலாம் தெம்பு இல்லைம்மா. உண்மை தான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த ஸ்கூலை யார்கிட்டையாவது வந்து கொடுத்துட்டு நான் வந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். அங்கே தான் என் பசங்கள்லாம் வந்து இருக்காங்க. அதுதானம்மா நல்லது. இந்த ஸ்கூலை இத்தனை வருஷம் நான் எப்படி நடத்திட்டு இருந்தனோ இதே மாதிரி பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் என்ன மாதிரி வந்து செயல் திட்டத்தோட ஸ்கூலை நடத்திட்டு இருக்கணும். அதே மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூலை கொடுக்கணும். எனக்கு பணம் மேலெலாம் ஆசை இல்லைம்மா. 50% இந்த ஸ்கூலுக்கான காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம வாங்கினா என்னங்கிற மாதிரி பரணி வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏய், நம்மளால் ஒரு வீடு கூட கட்ட முடியாது. ஸ்கூல்னா எம்மா பெரிய விஷயம். அதெல்லாம் எப்படி இல்லை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் வேணால் வாங்கிட்டா என்ன? ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓனரு. என்ன சார்பால் சொல்கிறீங்க? நாங்களாம் வந்து பைக்கில் போகணுன்னு ஆசைப்படலாம். அதை விட சொகுசான காரில் போகணுன்னு ஆசைப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுகிறாங்க. இருங்க சார், நான் இங்கே யோசிச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் வெளில வந்து வராங்க. ரத்னா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. என் ஆசை கனவு லட்சியம் எல்லாம் இப்படியே ஆகிப்போச்சு. இனிமேட்டு நான் எங்கே போய் நான் வேலை பார்ப்பேன்? என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ நான் வந்து சொல்லித்தரது சரியில்லைன்னு நினச்சி தானே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரத்னா. செல்லக்கனி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அண்ணன் வேறு ஏதாவது ஸ்கூலில் வந்து வேலைக்கு வந்து சேர்த்து விட்டுரும். எப்படி சேர்க்க முடியும்? இனிமேட்டு என் கனவு ஆசை எதுவுமே கிடையாது. இனிமேட்டு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி ரத்னா வந்து அழுதுகிட்டே வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சண்முகம் வந்து வேதனையோடு இருக்காங்க. என்ன பண்ண முடிஞ்சிச்சு? முத்துப்பாண்டியனும் சவுந்தரபாண்டியனும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னால் தங்கச்சிக்கு வந்து ஆறுதல் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் நீ இங்கே வந்துட்டியான்னு சொல்லி வைகுண்டம் வந்து கேட்குறாங்க சண்முகத்தோட அப்பா. ஆமாம்ப்பா. என்னால் எப்படிப்பா அவள் கண்ணீர் வந்து துடைக்க முடியும்? வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்பா. என்னால் எப்படி செய்ய முடியும்? அதனால தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு புது திட்டம் இருக்குது. அதான் நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, கரெக்டாக பரணி வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பரணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அழுதுகிட்டு இருக்க உன் தங்கச்சிக்கு நீ ஆறுதல் சொல்ல போறியா? இல்லை அவள் அழட்டும்னு சொல்லி விட போறியா? ஆறுதல் தாம்மா சொல்லணும்னு வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க. கண்ணை தொடச்சி விட்றது மட்டும் ஆறுதல் இல்லை. அவள் ஆசை கனவு லட்சியத்தை வந்து நிறைவேற்றி வைக்கிறவன் தான் உண்மையான அண்ணன். நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதுமா? அதுக்கு மேலே நீ என்ன இருக்குன்னு நினைக்கிற? அவள் லட்சியத்தை வந்து நிறைவேற்றணும். அவளுக்கு என்ன தெரியுமா ஆசை? பிரின்ஸிபல் ஆகணும் தான் ஆசை. எல்லாருக்கும் வந்து சூப்பராக வந்து கல்வி வந்து இலவச முறையில் கற்றுக் கொடுக்கணும்னு அவளுக்கு இதெல்லாம் ஆசையாக இருக்குது. அப்படியா நமக்கு ரத்னாவுக்கு ஆசையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளே அந்த ஸ்கூலை வாங்கிட்டா என்னன்னு சண்முகம் வந்து பேசுகிறாங்க. டேய், என்னடா நினச்சிட்டு இருக்க? ஏற்கனவே நம்மள்ட்ட பணம் காசு எதுவும் இல்லாமல் சொத்து பத்தும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூல்லாம் வாங்கணும்னா கொஞ்சமாவது வந்து யோசிச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க நம்ம வைகுண்டம். முடியறத பேசுப்பா. ஏன்பா நம்மளால முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏமாம்மா அவனை வந்து தேவையில்லாமல் வந்து முடியாது முடியாதுன்னு சொல்கிறீங்க? முடியும். இதுவே ரத்னாக்கு வந்து இம்பிட்டு செலவு பண்ணாதான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னான். ஏற்பாடு பண்ணுவானா மாட்டானா நம்ம சண்முகம்? அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் அவனால் முடியும். இதை ரத்னாவோட கல்யாணம் நினச்சிக்க சொல்லுங்க. அவங்களோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி. சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் அடுத்த நாள் காலையில் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. சாமியை வந்து உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க குருக்கள். ஏன்பா சண்முகம், நீ ஸ்கூலில் வாங்க போகிறோன்னு நினச்சி நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டுட்ருக்கோம். உன் கையில் ஸ்கூல் இருந்துச்சுன்னா நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். எனக்கு தெரியும்ப்பா. நீ வேணா நம்ம காசு வேணா எடுத்துக்கிறியா? சாமிக்கு வேணா நம்ம காசு கொடுக்கலாம். சாமிக்கிட்டேருந்து காசு வாங்க முடியுமா என்ன?
அதெல்லாம் இல்லைப்பா, நீ எவ்வளோ வந்து வேணும்னு சொல்லுப்பா, அந்த அமௌண்ட் வந்து நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துரு, சரியா? இல்லைங்க, வேணும்னா கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம சண்முகமும் ஒரு பக்கம் பரணியும் பூக்கடையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒன்றுமா புரியல, சரி சரி வாங்கி தரேன்னு சொல்லி மல்லிகைப்பூ 2 முழம் வந்து வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் கையில் வந்து கொடுக்குறாங்க. பின்னாடி திரும்பி காட்டுறாங்க. உடனே வந்து சண்முகம் க்யூட்டாக அழகாக வந்து வச்சு விட்றாங்க. 2 பேரும் வேறு எங்கேயும் போகல, சவுந்தரபாண்டி வீட்டுக்கு தான் போகிறாங்க. என்ன மாமனாரே சௌக்கியமா? வீட்டில் இருந்த விசேஷத்துக்கெல்லாம் நான் தான் முக்கியமான காரணம். என்ன ரத்னா அழுதுகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குங்க ரத்னா வந்து அழுவ போகிறா? இவர் என்ன தெரியுமாம்மா பண்ணி வச்சுருக்காங்கன்னு பரணி வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, டீச்சர் வேலையை. ஓ, ரத்னாவோட டீச்சர் வேலையை தூக்கிட்டாங்களா? எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? சண்முகத்தை வந்து ஜெயிக்க முடியல, சண்முகத்தை வந்து அசிங்கப்படுத்திட்டான்ல, அதுவும் இங்கிலீஷ்லாம் பேசி மாஸ் பண்ணிட்டான்ல, அந்த கோவத்தை எப்படி காட்ட முடியும், ஏது காட்ட முடியும்னு தெரியாம தான் இது மாதிரி பண்ணி வச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாமனாரே, நீ எனக்கு எவ்வளோ பெரிய வந்து நல்லதெல்லாம் செஞ்சுருக்க தெரியுமா? என்னடா சொல்கிற? நான் என்னைக்குடா உனக்கு நல்லது செஞ்சேன்? நீ மாட்டுக்கு சும்மா என்னை போகிறவனை வந்து விட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், இப்போ இருக்கிற பைக்கை விட நான் ஒரு புது பைக் தான் வாங்கியிருப்பேன். அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இருந்திருக்காது. ஆனால் நீ என்னை உசுப்பேத்தி உசுப்பேத்தி ஏகப்பட்ட விஷயம்லாம் செய்ய வச்சிருக்க. நானே ஒரு காலத்தில் வந்து வெங்கடேசன் வந்து வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வெங்கடேசனே நல்ல மாப்பிள்ளை, ரத்தனாக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ சொல்லி எனக்கு புரிய வச்ச. அது மட்டுமா, ஒவ்வொரு போட்டியிலையும் உனக்கு எதிராக நின்று என்னை ஜெயிக்க வச்சதுக்கு முக்கிய முக்கிய காரணமே உன்ன மாதிரி ஒரு வில்லன் எனக்கு நல்லது நினைக்கிறது மட்டும்தான். நான் எதுவுமே தெரியாமல் இருந்த சண்முகம் இப்போ ஊரளவு வந்து சண்முகனா யாருன்னு தெரியல அளவுக்கு எனக்கு நல்ல மரியாதை வந்து கிடச்சிருக்கு. அது மட்டுமா, கூடிய சீக்கிரம் வந்து ரத்னாவோட டீச்சர் வேலைக்கு ஆப்பு வச்சிருக்கு. அதனால தான் அவளுக்கோட ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையும் நான் நிறைவேற்ற போகிறேன். எந்த ஸ்கூல்லேருந்து ரத்னாவை வேலையை விட்டு தூக்குனியோ அதே ஸ்கூலில் அவளை நான் பிரின்ஸிபல் ஆக்கி காட்டுறேன். ஏய், ஓனர் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் வந்து பிரின்ஸிபல் ஆக முடியும். ஆனால் என்ன இங்கே ஒரு சுச்சுவேஷன்னா, ஏன்டா யோசிக்கவே தெரியாதா உனக்கு? அதே ஓனர் தான் உன்னை ஸ்கூலில் விட்டு தூக்கியிருக்காங்க உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டியன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமனாரே, அதுக்கெல்லாம் திட்டம் விட்டம் பிளான் எல்லாமே ரெடி. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ரத்னா பிரின்ஸிபல் ஆகி தான் வரப்போறா அப்படின்னு சொன்னோன்னே பாக்கியமும் எசக்கியும் சிரிக்கிறாங்க.